மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜெயலலிதாவை சுற்றி மிக பெரும் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அவை வெளிவராமல் பாதுகாக்கப்படுகின்றதாகவும் இது குறித்து பிரதமர் உடனடியாக தலையிட்டு தீவிர விசாரணை நடத்துவதுடன் மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டும் என அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா கூறியிருந்தார். இதையடுத்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் சாக்கடை புஷ்பாவின் பூக்கடை சமாச்சாரங்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. அதில் எச்சையே, உனக்கு பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை பிச்சையிட்டது யார்? ஆனால் பகையாளியோடு உறவாடி கூர்த்தீட்டிய மரத்திற்கு குந்தகம் செய்கிறது நன்றி கெட்ட உன் நடத்தை. போலி கையெழுத்து, போலி படிப்பு, போலி புருஷன் என்பதுதான் பொழுதெல்லாம் உன் கூலி பிழைப்பு என்பதால் கள்ளமில்லா ஓர் நட்பை கலங்கம் செய்கிறாய். செந்நெல் மணி அரிசி சீரக சம்பாவை உண்ணத் தருவேன், உயிர் தருவேன், ஆனால் ஒரு நெல் மணியை கூட பரங்கியனுக்கு வரியாக கொடுக்க மாட்டேன் என்று போராடி மடிந்த பூலித்தேவன் போல் ஆயிரம் இன்னல்களை அரக்கர்கள் ஏவிய போதும் இறையடி நிழல் அகலா உறுதியில் இறையடியார் உறவாகிய பக்தியில் தம்மையே ஒப்படைத்து கொண்ட தன்னலம் துறந்த வாழ்வை இழிவாக பழிக்கிறாய். உன்னை போன்ற இழிபிறவி என்றே கருதி கொண்டு இட்டுக்கட்டி விழிக்கிறாய். கருணா வகுத்து கொடுத்த திட்டப்படி கடிதாசிகள் எழுதி பொம்பளை எட்டப்பன் நீ என்பதை உலகுக்கே உலையிட்டு உணர்த்துகிறாய். மொத்தத்தில் சாக்கடை புஷ்பாவின் பழைய பூக்கடை சமாச்சாரங்களை தோண்டி எடுக்க நீயாக முன்வந்து தூண்டுகிறாய். கழகத்தால் உயர்ந்துவிட்டு கழகத்துக்கே கடுந்துரோகம் இழைத்து போனவர்கள் வெகு நாட்கள் பொது வாழ்வில் நீடித்ததில்லை. அவர்கள் விசுவாசமற்று வீழ்ந்ததே வரலாறு என்பதை விரைவில் நீயும் காண்பாய். அதுவரை ஆடும் வரை ஆடு. அலைக்கற்றை கும்பல் போடும் ஜதிக்கு ஆலாபனை பாடு. திரி நெருப்பு ஆடுவது அணைந்து போக, தீயோர் சிரிப்பது தீர்ந்து போக என்பதை விரைந்து வரும் காலம் உனக்கு சத்தியமாய் உணர்த்தும். அதுவரை தீய சக்தி கூட்டத்தின் சுதிக்கேற்ப சொரணை கெட்ட ஜென்மமே உருண்டு புரண்டு ஆடு. இவ்வாறு நமது எம்ஜிஆர் பத்திரிகை சசிகலா புஷ்பாவை காட்டமாக விமர்சித்துள்ளது.